ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். மனிதன் மகான் என்ற பேதம் நோய்க்கு கிடையாது. காஞ்சி மகா பெரியவரும் காய்ச்சல் ஜலதோஷத்தால் அவதிப்பட்டதுண்டு. ஒருமுறை மகா பெரியவருக்கு உடல்நிலை சரியில்லாத போது பரிசோதித்த டாக்டர் வெங்குடி வி ராமமூர்த்தி தன் உடல்நிலையை சோதிக்க நினைத்தால் வெங்குடியை வரச் சொல்லு என்பார் மகா பெரியவர். டாக்டர் நம் கையை பிடித்து நாடி பார்ப்பார் அல்லவா? மகா பெரியவரை சோதிக்கும் டாக்டர் எப்படி நாடி பார்ப்பார்? பூஜை தவம் என இருக்கும் அவரது கையை தொட்டால் ஆச்சாரம் போகுமே என பயந்த டாக்டர் வெண்பட்டு துண்டால் சுவாமிகளின் கையில் சுற்றி அதன் மீது கை வைத்து நாடி பார்ப்பார். சுவாமிகளின் கையை தொடும் பாகியம் பெற்றவர் இந்த டாக்டர். அப்போது சுவாமிகளின் மூச்சு காற்று அவர் மீது படும் என்பது சிலிர்க்க வைக்கும் விஷயம். ஒருமுறை மகா பெரியவருக்கு காய்ச்சல் வந்தது. உடனடியாக டாக்டரை வரவழைத்தனர். வெண்பட்டு துண்டால் பெரியவரின் கையில் சுற்றிவிட்டு நாடி பார்த்தார். நாடி துடிப்பு அதிகமாக இருந்தது. காய்ச்சல் கடுமையாக இருப்பதனை உணர்ந்தார். மகா பெரியவருக்கு இது தெரியாமலாயிருக்கும்? டாக்டரிடம் 1 மணி நேரம் இங்கேயே இரு, மறுபடியும் ஒரு தடவை நாடி பார்த்துட்டு அப்புறமா போகலாம் என்றார். பெரியவர் சொல்லுக்கு மறுபேச்சு ஏது? 1 மணி நேரம் கடந்ததும் கையில் துணியை சுற்றி மீண்டும் நாடி பார்த்தார். பிரமித்தார். நாடி துடிப்பு சீராக இருந்தது. காய்ச்சலும் குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்பினார். இது எப்படி சாத்தியம்? இதுபோல நான் பார்த்ததில்லையே என மனதிற்குள் நினைத்தபடி நமஸ்காரம் செய்துவிட்டு பிரசாதம் பெற்றார். அவர் அங்கிருந்து நடந்தபோது அடுத்த வேளை சந்திர மௌலீஸ்வரர் பூஜைக்கு ஸ்நானம் செய்ய எழுந்தார் மகா பெரியவர். அன்று மாலையில் மீண்டும் மடத்திற்கு வந்தார் டாக்டர். முகப்பொலிவுடன் இருந்த மகா பெரியவர், இந்த உடம்பு தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளும். எதிர்பாராமல் உடம்புக்கு வரும் சிரமங்கள் எல்லாமே சில காலமே. உயிர் வாழ தேவையான அளவு உடம்பை கவனித்து கொண்டால் போதும் என்றார். எப்பேற்பட்ட உபதேசத்தை நமக்கு சொல்கிறார் மகா பெரியவர். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம்.